Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 9ஆம் தேதி ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் நலத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் அரை மணித்தியாலம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அத்தோடு தியானத்துக்கு நன்றி கூறும் முகமாக பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் டாக்டர் போல் ஜோசப் ஐயா அவர்கள் கனடாவிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். அவருடைய தலைப்பு மரணம், மர்மம், அறிவியல் மூன்றிலுமே வியப்புக்குறி போட்டு அந்த தலைப்பு வந்திருக்கின்றது. மிக மிக வியப்பாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அதன் பின்னர் கேள்வி பதில் இடம்பெறும். எங்களுடைய தியானம் நிறைவு பெற்று இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுவது சரியாக பிரித்தானிய நேரம் இரவு 9:30 மணிக்கு. இதற்காக தளத்தில் உள்ள அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் தியானத்தை வழிநடத்துமாறு தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 9ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இந்த தியானம் உதவுகின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கலற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். நாங்கள் அனைவரும் இன்று எல்லோரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றியுடன், பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம்
ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இசையை வழங்கிய வானாஜியா மாஸ்டருக்கும் பதாதைகளை வழங்கிய ஆனந்தி பாலச்சந்திரன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கி கொண்டிருக்கும் சிவா மோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை 3 நேரமும் இடைவிடாது நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தை வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் டாக்டர் போல் ஜோசப் ஐயா அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவரை பற்றி நான் நிறைய ஒன்றும் பேச தேவையில்லை. காரணம், அவர் இந்த தளத்தில் ஒரு முக்கியமான அங்கத்தவராக இருக்கின்றார். இவர் இலங்கை, இந்தியா, கனடா 3 நாடுகளிலுமே கல்வி கற்று தற்போது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி என்ற அந்த நிலையோடு தன்னுடைய ஒரு புது கிளினிக்கை அவர் செய்து வருகின்றார். இந்த அக்குபங்க்சர் ஹோமியோபதி என்ற அந்த விடயங்களுக்குள்ளே நின்று அவர் ஒரு கிளினிக்கையும் செய்து வருகின்றார். அதோடு அவர் இந்த தளத்துக்கு எந்த நேரம் அழைத்தாலும் குடும்பமாக தங்களுடைய பேச்சுக்களை இந்த தளத்திலே தரக்கூடிய ஒரு சிறப்பான குடும்பமாக கனடாவில் இருந்து திகழ்கின்றார்கள். இதைவிட நான் வேறொன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லை. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையதையா, பாருங்கள். உங்களுடைய மரணம், மர்மம், அறிவியல் இது 3க்குமே நீங்கள் விளக்க குறி போட்டிருக்கிறீர்கள். அதாவது மரணம் விளக்கம் 1 விளக்கம், மர்மம் 2 விளக்கக்குறி, அறிவியல் 3 விளக்கக்குறி போட்டிருக்கிறீர்கள். அந்த விளக்கக்குறிகள் எல்லாம் இப்போது இங்கே விளக்கப்பட போகின்றது. தமிழும் இதுக்குள்ளே சேர்ந்து வருகின்றது ஓரளவுக்கு. நன்றி ஐயா, வாருங்க. நான் பேசுவது தெளிவாக இருக்கா? கேக்குது, நல்லா கேக்குது. நலமறியாவல் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இந்த வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹார்மனி மெடிடேஷன் நிகழ்வை பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கொரோனாவின் புண்ணியத்தாலே நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்தது 2வது விடயம், இந்த ஆய்வறைக்குள்ளே போக முதல், இது ஒரு ஆய்வறையாகத்தான் இருக்க போகிறது. இந்த ஆய்வறைக்குள்ளே போக முதல் உங்களுடைய நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லும் மிகவும் முக்கியம். நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி அல்லது வேற கவனம் செலுத்தினீங்கன்னா அப்புறம் அடுத்த லைனோ அல்லது அடுத்த பேச்சோ உங்களுக்கு புரிகிறது கஷ்டமாக இருக்கும். ஆகவே குறிப்பெடுக்க தேவையில்லை என்று ஏற்கனவே அவர் தொடர்ந்து யூடியூப்பில் போட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தது, உங்களுக்கு இதை பற்றிய ஒரு விளக்கமோ அல்லது இதை பற்றிய இன்ஃபர்மேஷன், தகவல்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. மருத்துவ ரீதியாக, அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஜேசுநாதர் அப்படி சொன்னார், புத்தர் இப்படி சொன்னார், அதெல்லாம் இங்கே வேண்டாம். இங்கே ஒரு வித்தியாசமாக நாங்கள் சிந்திப்போம். ஆகவே உங்களுடைய ஏற்கனவே அந்த இருக்கிற நாங்கள் சொல்லுவோம் ப்ரீ கன்சீவ் ஐடியாஸ், ஏற்கனவே உங்களுக்குள்ள மூளைக்குள்ளே இதை பற்றி ஒன்று போட்டு வச்சிருப்பீங்க. மரணம் பண்ணால் இப்படித்தான், சேர்த்து 3வது நாள் அங்கே போகிறது, இங்கே போகிறது, 31வது நாள்
அங்கே மோச்சத்துக்கு போகிறது. அப்புறம் அவரெல்லாம் வந்து அங்கே எல்லாரையும் வரிசையாக இருக்க வச்சு என்னென்ன பாவம் செய்தீங்கள், புண்ணியங்கள் என்ன, இதெல்லாம் இப்போ எங்களுக்கு வேண்டாம். சரியா? இதே இதை உங்களுக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது, எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது. ஆகவே அது தொடர்பான விடயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்போம். பொதுவாக இதில் ஏன் இதில் பேச வேண்டும் அப்படி என்று ஒரு தோணுச்சுன்னா, இதை பற்றி ஏற்கனவே நம்முடைய தளத்தில் பலர் பேசியிருக்கிறார்கள், அதனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியும். அடுத்தது இது நாங்கள் மருத்துவத்தில் இதை படிக்கிறது வந்து ஃபொரன்சிக் மெடிசின் அப்படிங்கிற ஒரு துறையில் படிப்போம். அதாவது சட்ட மற்றும் ரைட் தடயவியல் மருத்துவம் அப்படின்னு எங்களுக்கு ஓராண்டுகள் அது படிக்க வேணும். அது எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, எங்களுடைய மருத்துவத்துறை படித்தாலும் சரி, யார் மருத்துவம் படித்தாலே அந்த தடயவியல் அப்படிங்கிறத படிக்க வேணும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான துறை என்னென்னா, நான் அதிக மதிப்பெண்கள் எடுத்த ஒரு பாடம். ஆகவே அதில் நிறைய ஆய்வுகளை செய்கிறது எனக்கு அதில் விருப்பம், நிறைய விஷயங்கள் அதில். அடுத்தது இந்த இது எல்லோருக்கும் ஒரு ரகசியமாக இருக்கக்கூடிய, ஆனால் உண்மையாக உலகத்திலே உண்மையாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது மரணம் மட்டும்தான், வேற எந்த விஷயமும் இல்லை. அது ஒன்றுதான் உறுதியானது, சரியா? அப்ப உலகத்திலே மக்கள் அதிகமாக பயப்படுறதும் எது அப்படின்னா அது மரணம் தான். உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயமும் மரணம் தான். ஆகவே இதை பற்றிய ஒரு தெளிவு இருந்தாலே போதும், இதை பற்றிய ஒரு பயம் தேவையில்லை. முதல்ல அந்த பயம் அல்லது அதை பற்றிய பிரச்சனைகளுக்குள்ளே செல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான். இந்த மரணத்துக்கு முதல் ஒரு விஷயத்தை பார்த்தா தான் இந்த மரணம் என்னங்கிறது புரியும். முதல்ல உயிர் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த உயிர் அப்படிங்கிறது லைஃப், ஆங்கிலத்தில் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். லைஃப்னா வாழ்க்கை அல்ல, உயிர் அப்படிங்கிறது தான். நம்ம அது உங்களுக்கு தெரியும், மொழிபெயர்க்கும் போது சில இதுகள் வரும். அப்போ இந்த உயிர் உள்ளது, உயிரினம் அப்படின்னா என்ன? பிறப்பு என்பதே இறப்பதற்கான விதை அப்படிங்கிறது என்னுடைய கவிதையினுடைய ஒரு வரி. நீண்ட காலத்துக்கு முதல் எழுதின கவிதை. ஸோ அப்போ அதுக்கு முதல் நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த உயிரினம், உயிரினங்கள், இந்த விஷயங்களுக்குள்ள ஒரு பெரிய சிக்கலான விஷயம் இதை புரிந்து கொள்வது. ஏன்னா விஞ்ஞானம் ஒன்று சொல்லுது, ஆன்மீகம் ஒன்று சொல்லுகிறது, பல வேதங்கள், பல மதங்கள், பல தத்துவங்கள் வெவ்வேறாக இதை பற்றிய உயிரையும் மரணத்தையும் பற்றி புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஸோ அப்போ அதுக்குள்ள இதை பற்றிய ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நான் படித்த, தெரிந்த, அறிந்த, ஆன்மீக ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, சமூக ரீதியாக தெரிந்த விடயங்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். நான் சொன்னதுதான் சரி, அவர் புத்தர் சொன்னது தவறு, அல்லது திருமூலர் சொன்னது தவறு அப்படி என்றெல்லாம் இல்லை. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்வது பிழை அப்படி என்றெல்லாம் இல்லை. ஸோ முதல்ல இந்த அன்றைக்கு ஒரு நல்ல விவாதம் எங்களுடைய ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கேயாவது உயிர் இருக்குதா அப்படிங்கிறது, அதை பற்றி எல்லாம் ஒரு நல்ல விவாதம் அது உண்மையில். ஆனால் இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றினதுக்கு அதுவும் ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள். அது இன்னும் தியரி, அந்த தியரி வந்து டிஸ்ப்ரூவ் ஆகலை. அது இன்னும் வந்து ஆய்வில் இருக்கிற ஒரு தியரி. வேற ஒரு கிரகத்தில் இருந்து, அதாவது பிரபஞ்ச வெடிப்பில் நடந்து இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது பிரபஞ்சம் உருவாயிடுச்சு. பிரபஞ்சம் உருவாகி பிறகு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அது பூமி உருவாகிறதுக்கு பல ஆண்டு காலம், பிறகு சூரியன் எல்லாம் வெடித்து அதிலிருந்து வந்த ஒரு பீஸ் தான் நம்ம இருக்கிற இடம். ஸோ அப்போ இப்படி வெடிப்புகள் நடக்கும்போது பல இடங்கள், வேறு இடங்களில் இருந்தும் அந்த பீசஸ் வந்து அல்லது அந்த விண்கற்கள் மூலமும் இங்கே வந்திருக்கலாம் உயிரினங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தியரி. இது ஒரு தியரி தான், இப்படி தான் அப்படின்னு இல்லை. ஸோ இப்படி பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த மெட்டீரியல், இம்மெட்டீரியல் அப்படிங்கிற விஷயம் முக்கியம். பிரபஞ்சத்தில் ரெண்டு தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஒன்று மெட்டீரியல், இன்னொன்று இம்மெட்டீரியல். மெட்டீரியல்னா இதெல்லாம் மெட்டீரியல், இப்போ நாங்கள் பார்க்குறது, நீங்கள் நாங்கள் தொட்டு உணர்றது எல்லாமே வந்து மெட்டீரியல். இம்மெட்டீரியல் வந்து நாங்கள் உணர முடியாது, ஆனால் ஏன்னா பார்க்க முடியாது, இன்விசிபிள்னு சொல்கிறோம்.
இப்போ காற்று ஆனால் உணர முடியும், ஹீட்டு ஆனால் பார்க்க முடியாது உணர முடியும், எலக்ட்ரிக்கல் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும், சத்தம் கேட்க முடியும். இப்படி இந்த மாதிரியான சக்தி வடிவில் இருக்கிற எனர்ஜி வடிவில் இருக்கிறது ஒரு பக்கம், மெட்டீரியல் ஃபார்மில் உருவ வடிவில் இருக்கிறது ஒரு பக்கம். இந்த உருவ வடிவில் இருக்கிறத இரண்டு பிரிக்கலாம். ஒன்று லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்று உயிரினம், இன்னொன்று உயிரற்றது அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இவை இரண்டுக்குமே ஒரு முக்கியமான இது. அதில் இருந்து இந்த மனித இனம் அப்படிங்கிறது வந்தது. அது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதன் ஒரு முதல்ல சிந்திக்க தொடங்கின அந்த விடயம். இவை இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த லிவிங் உயிர் உள்ளது உயிரற்றது அப்படிங்கிறது மனிதன் சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை பற்றி சிந்திக்க தொடங்கி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் சொல்லுறார்கள். ஆனால் இன்றைய விஞ்ஞானத்தில் இதை பற்றி நிறைய பல விடயங்களை முயற்சித்து ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த உயிரெண்டா என்ன அப்படிங்கிற விடயத்தில். ஸோ அப்போ அதில் அடிப்படை விஞ்ஞானத்தை பேஸ் பண்ணி நாங்கள் சொன்னால் இரண்டு விஷயங்களை சொல்லலாம். ஒன்று உயிரினத்தினுடைய இங்கே இருக்கிற உயிரினம், நீங்கள் போய் வேறு அடுத்த கேலக்சியில் இருக்கிற உயிரினம் அது வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் எங்களுடைய உயிரினம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அமினோ ஆசிட்னு சொல்லுகிறார்கள். அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு அமிலங்களும் தான் ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதை வச்சு தான் இந்த டிஎன்ஏ, மரபணுக்கள், ஆர்என்ஏ இப்படியான விஷயங்கள் எல்லாம் தோணும். ஸோ இந்த புரதம் முக்கியமானது அதை பற்றி. அப்போ வாழ்க்கை என்பது இந்த உயிர் என்பது ஒரு கெமிஸ்ட்ரி தான், ஒரு ரசாயனம். இப்போ நாங்கள் அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இதில் என்னுடைய சில படங்களை உங்களுக்கு காட்டுதான். இது நான் தொடர்ச்சியாக பேசுவேன், ஆனால் நீங்கள் நேரம் என்று சொன்னோன்னா நிப்பாடுங்க. அப்புறம் அதனுடைய தொடர்ச்சி இன்னொரு நாளைக்கு நாங்கள் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்னேன், அந்த ஃபொரன்சிக் மெடிசின் அப்படிங்கிறது, ஃபொரன்சிக் மெடிசின் அண்ட் டாக்ஸிகாலஜி அப்படிங்கிறது நாங்கள் படித்த புத்தகம். இந்த புத்தகங்கள்லேருந்து தான் எனக்கு இந்த ஒரு அடிப்படை. ஸோ மரணம் அப்படிங்கிறது ஒரு ரெட்டி பார்க்குறாரு சரியா. திருமூலர் திருமந்திரத்தில் போய் இதை பற்றி எல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் தெரியுமோ இல்லை, உண்மையில ரொம்ப ஆச்சரியமான விடயங்கள்லாம் அதில் இருக்குது. பலர் படிச்சிருப்பீங்க திருமூலர் திருமந்திரம். நான் இப்போ கொஞ்ச காலமாக தான் அதை பற்றி படித்து கொண்டு இருக்கிறேன். அதில் ஒரு வரி வருது, இந்த உயிர் அப்படிங்கிறது என்ன அப்படி, காயப்பை ஒன்று சரக்கு பலவுள, மாயப்பை ஒன்றுண்டு மற்றுமோர் பையுண்டு, காயப்பைக்கு உள் நின்ற கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணா மயங்கியவாறே அப்படிங்கிறது. ஐயா இதுதான் திருமூலர் திருமந்திரம். ரொம்ப அருமையான நூல். தயவு செய்து இந்த இதை வாங்கி படிங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தால் அல்லது இப்போ இணையதளங்கள்லையும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா இவர் முக்கியமாக ஒன்று சொல்கிறார். காயப்பை அப்படிங்கிறது எங்களுடைய உடல், மாயப்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனம் அப்படிங்கிறது, மற்றுமோர் பை உண்டு, அது இன்னொரு பை இருக்குது, அதுதான் உயிர் அப்படிங்கிற பை. கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணா மயங்கியவாறே அப்படிங்கிறது. அடுத்தது திருமூலர் திருமந்திரத்தில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. இதை பலரும் கவனித்திருக்க மாட்டீங்க. உண்மையில இதை படிக்க படிக்க உங்களுக்கு தூக்கம் வராது. என்னடா இந்த மனுஷன் எப்படி சொல்றானே அப்படின்னு இல்லை. அந்த காலத்தில் எத்தனை ஆயிரம் வருஷம் முதல், கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முதல் இந்த திருமூலர் சொல்லி வச்சிருக்க பாருங்க. மேவிய சீவன் வடிவது சொல்லில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆவியின் கூறு 100,000 திருமந்திர பாடல் 2011 பாடல் எடுத்து பார்க்கலாம். அது என்னண்டா, ஒரு மாட்டினுடைய ஒரு முடி, மாட்டு தலைமுடியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மாட்டினுடைய முடி அதை ஒன்று எடுத்து 100ஆ பிரிக்க வேணும். 100ஆ பிரிக்கிறேன்னா இப்படி கட் பண்ணுறேல, அந்த முடியை உருப்படி 100ஆ அப்படின்னா ஒரு முடியை ரெண்டா கட் பண்ணுறதே பெரிய விஷயம். இப்படி கட் பண்ணுறதில்ல, நான் சொல்கிறது நீள்வாக்கில் சரியா. அதை 100ஆ பிரித்து 100இல் 1 எடுத்து 1000ஆ பிரிக்கணுமா.
அந்த 1000ல் ஒன்று எடுத்து 100,000 பிரிக்க வேண்டும். கணக்கின்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாட்டின் முடியை 1000 கோடி இழைகளாக பிரிக்க வேண்டும். இது அணுவை பிளப்பது போலத்தான். ஒரு மனிதனின் முடியானது 40லிருந்து 80 மைக்ரான் உள்ளது. பசுவின் முடியானது சிறிது அடர்த்தியாக இருக்கும், 100 மைக்ரான் என்று சொல்ல. இப்ப இந்த கணக்கை போட்டு பாருங்க. கீழே ஒருத்தர் வந்து ஒருத்தர் கணக்கு போட்டு பார்த்துருக்கிறாரு. எப்படி கணக்கு போட்டு பார்த்துருக்காருன்னா, அப்படி நீங்க பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா, இதுல 0.0000 ஒரு 6-7 0 வருது. ரைட், இவ்வளவு இது வருமா? சாரி, இது வந்து அதாவது என்ன அப்படின்னா, அணு நீங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் அணுவை வந்து இவ்வளவு பிரிச்சால் அதனுடைய ஹைட்ரஜன் அணுவினுடைய அளவு இவ்வளவு. ஆனா இவர் சொல்ற அந்த உயிரினுடைய அளவு இது ஒன்று எத்தனை சைவர் இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கீழே இருக்கிறத பாருங்க. 0 1 2 3 4 5 6 0 வருது. பிறகு 212. இது வந்து ஒரு ஹைட்ரஜன் அணுவுடைய அளவு விஞ்ஞானத்துல. ஆனா இவர் சொல்ற அளவு எங்க வருதுன்னா மொத்தம் 10 சைவர் வருது. அப்ப அவ்வளவு, அப்ப எவ்வளவு ஒரு நுண்ணியதான ரைட் விஷயம். இதை வந்து 2000 வருஷத்துக்கு எப்படி முதல்ல எப்படிங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆய்வு தான். சரி, கொஞ்சம் விஞ்ஞானத்துக்குள்ள நாங்க போனோம்னா, வாட் இஸ் லைஃப், வாழ்க்கை, உயிர் என்ன, உயிரண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினம் அதன் மீது ஒழுங்கின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் அதிசய திறமை மற்றும் அணுவியல் குழப்பமாக கரைந்துவிடும் அழிவிலிருந்து தப்பிக்கும் சக்தி ஆகியவை அதன் நிலவும் ஒழுங்கில் வெளிப்படுத்துகின்றன. இதன் மூலம் அது தன்னைத்தானே பராமரிக்கும் திறன் மற்றும் ஒழுங்கான நிகழ்வுகளை உருவாக்கும் திறனை கொண்டது ஒரு உயிர் அப்படிங்கிறத ஒரு ஆய்வுல சொல்றாங்க. நான் முதல்ல சொன்னது போல நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது, இந்த நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிறது இஸ் a large complex of molecules essential for storing and transmitting genetic information in all living organism including virus அப்படிங்கிறது. அப்ப இதனுடைய நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படை, அந்த நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படையில பல்வேறு புரதங்கள், சைட்டோசின், குவானைன், அடினைன், இப்படி பல அமிலங்கள் இருக்கு. இந்த அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அதுல ஒன்றுதான் இந்த அமைனோ அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அமினோ அமிலம் வந்து ஒரு புரதத்தின் ஒரு வகையான புரதம். அது உயிருள்ளது இல்லை, ஆனா புரதத்தினுடைய ஒரு அடிப்படை. ஆனா அதுதான் வந்து origin of life அப்படின்னு சொல்றாங்க. So scientists believe that amino acid play a significant role in the emergence of life on earth. ஸோ இதுல இருந்து அது உருவாயிருக்கலாம். அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் சொல்றாங்க. கடலுக்கு அடியில இருந்து வந்த பாறையில இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்படி ஒரு பெரிய விஷயம் இதுல. இப்ப இந்த உயிர் அப்படிங்கிறதுல பல்வேறு மருத்துவ முறைகளிலும் அது சொல்றாங்க. உயிர் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல பார்க்கும்போது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஃப் லைஃப் டிஃபைன்ட் ஆஸ் லைஃப் பிரின்சிபல். வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமே அதுதான், உயிர் தான். டைனமிக் பவர், நீங்க கண்ணால பார்க்க முடியாது ஆனா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சக்தி. ஸ்பிரிட் லைக் அப்படின்னா கண்ணில் பார்க்க முடியாது. ஓட்டோகிராட்டிக், தானாக இயங்கக்கூடியது, வேற ஒன்றும் வந்து அதை இயக்கிறது இல்லை. இம்மெட்டீரியல், அதுல வந்து எந்த விதமான ஒரு மெட்டீரியலும் இருக்காது. அடுத்தது இல்லையா லைஃப் ப்ரிசர்விங், வாழ்க்கையை வந்து உயிரோடு வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஃபோர்ஸ், அதுதான் வந்து ஒரு வைட்டல் எனர்ஜி அப்படிங்க. நாங்கள் பிராண சக்தி பல்வேறு விதமா வேற இதை சொல்றோம். இதை பற்றிய ஆய்வுகளை வந்து அண்மையில டாக்டர் பால் நர்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், இவர் சில ஆண்டுகளுக்கு முதல் நோபல் பரிசு பெற்றவர். அவர் உங்களுடைய இங்கிலாந்தில் இருக்கிற ராயல் இன்ஸ்டிடியூஷன் அதில் வந்து பேசின விடயங்கள் தான் நான் இதில் சொல்ல போகிற அதிகமான விடயங்கள். ஸோ அவர் வந்து ஒரு நோபல் லாரியேட். அவருடைய அடிப்படையான விஷயங்களை இதில் நான் கொண்டு வந்து உங்களுக்கு ஆதாரங்களாக தரப்போகிறேன். இதில் என்னென்னா, அவர் வந்து முதல்ல இந்த ரோபர்ட் கூக் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு கலங்களை முதல்ல கண்டுபிடிச்சவர், சில 100 ஆண்டுகளுக்கு முதல். பிறகு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போய் பல பேர் அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கிறார்கள். முதல்ல வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம், நுண் கிருமிகள் எல்லாத்தையும் ஒருவர் கண்டுபிடிச்சார். சின்ன சின்ன கிருமிகளை
அந்த காலத்திலே நான் சொல்றது 100 வருஷங்களுக்கு முதலே சில ஆய்வுகளில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ இருந்த மைக்ரோஸ்கோப், அப்போ இருந்த விஞ்ஞான கருவிகள் ஊடாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தியோடர் அப்படிங்கிறவர் அவர் ஒன்று சொல்கிறார் இதை பற்றி. We have seen that all organisms are composed of essentially like parts, namely cells. அவர் தான் அதுக்கு முதல்ல செல் 18ஆம் நூற்றாண்டில் 1839 உயிரினத்தினுடைய அடிப்படை ஒரு செல் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறார். அதுக்கு பிறகு வெர்ச்சோஸ் அப்படிங்கிறவர் வந்து அவரும் இந்த உயிரினத்தினுடைய அடிப்படை அலகு, ஒரு உயிரின் அடிப்படை அலகு, த பேசிக் யூனிட், த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிவிங், அது வந்து செல், கலம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பிறகு இந்த கலத்துக்குள்ளே என்ன போய் அப்படின்னு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்குறாங்க, இந்த கலத்துக்குள்ளே என்ன இருக்குது, இந்த உயிருடைய அடிப்படை கலம்ன்றாங்க. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது போய் பார்க்க, அதுக்குள்ளே குரோமோசோம், நான் முதல்ல சொன்ன அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அந்த மாதிரி குரோமோசோம்கள், அதாவது வந்து மரபணுக்கள் இருக்குது. இந்த மரபணுக்களுக்குள்ளே தான் உயிர் இருக்குமோ, உயிரினுடைய அடிப்படை வந்து பதியப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு தத்துவங்கள்லாம் இருக்குது. அதை முதல்ல சொன்னவர் வந்து கிரகர் மெண்டல் அப்படிங்கிறவர் வந்து, இவர் வந்து ஒரு ஃபாதர். இவர் ஒரு சர்ச்சில் வந்து ஃபாதராக இருக்கிறார். அவர் வந்து தோட்டத்தில் வந்து நிறைய தாவரங்கள் எல்லாம் வளர்த்து அதில் ஆய்வெல்லாம் செய்கிறார். இவர் ஒரு சர்ச்சுக்கு கீழே இருந்து கொண்டே ஒரு விஞ்ஞானியாகவும் இருக்கிறார். இவருடைய ஆய்வு தான் முதல்ல ஒரு பெரிய உலக அளவில் ஒரு பெரிய திருப்பு முனையை விஞ்ஞானத்தில் ஏற்படுத்தியது. அதான் வந்து மெண்டலின் விதிகள் அப்படி சொல்கிறோம். இவருடைய இதில் வந்து முதல் இந்த மரபணுக்களை கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச காலத்தில் அவர் இருந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தது இந்த மாதிரி இருந்திருக்குது பாருங்கள். இப்போ அதெல்லாம் எவ்வளோ இப்போ மாறி பாருங்கள். இப்போ டிஎன்ஏ மொலிக்யூல் அப்படிங்கிறது ஒரு குரோமோசோமுடைய அடிப்படைங்கிறது இப்படி வந்துடுச்சு. இதுக்குள்ளே பலவிதமான புரதங்கள் ஒரு இது கலங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புரதத்துக்குள்ளே உயிர் இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இதனுடைய இயக்கம் எப்படி, இதனுடைய இந்த உயிர் எங்கே இப்படி இந்த ஆசிட்டுகளும் இந்த மரபணுக்களும் இருந்தாலும் உயிர் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயம். அப்போ இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அடிப்படை அலகு இதுதான். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இவையெல்லாம் வந்து இந்த ஒரு அணு வந்து இயங்கிக் கொண்டே இருக்குது அப்படிங்கிறது. அணு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பொருளை எடுத்தால், இப்போ இந்த பென்சில் எடுத்தால் இதுக்குள்ளே இருக்கிற அணு எடுத்திங்கன்னா அந்த அணுவுக்குள்ளே ஹைட்ரஜன் என்ன சொல்கிறது, இப்போ அதாவது அதனுடைய அலகுகள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அது இயங்கிக் கொண்டே இருக்குது, சும்மா நிற்காது அப்படிங்கிறது. அப்படியான இந்த இயக்கத்தில் ஒரு சக்தி உருவாகுமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பலவிதமான. அதுக்கப்புறம் தான் இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு தியரி வந்தது. இவருடைய இதுக்கு பிறகு இந்த மெட்டபாலிசம்னா நாங்கள் சாப்பிடுகிற உணவு, வெளியிலிருந்து வர்ற சக்தி, மூச்சுக்காற்று, இந்த மாதிரி இதெல்லாம் போய் எங்களுடைய கலங்களுக்கு உள்ள ஒரு மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு சக்தி உருவாக்க நிகழ்வு, ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அதன் மூலம் தான் இந்த உயிர் உருவாகுதா அல்லது ஒரு சக்தி உருவாகுதா அப்படிங்கிறது ஆய்வுகளில் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கலம், இந்த கலத்துக்குள்ளே நடக்கிற செயல்பாடுகளினால உயிர் உருவாக்கம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ அதுக்கு ஒரு உதாரணமாகவும் இந்த பால் நர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கார். நர்ஸ்ன்னா அவருடைய பேர் தான் நர்ஸ். அவர் வந்து ஒரு மருத்துவ விஞ்ஞானி. ஸோ இப்படி ஒரு இந்த ஒரு ஃபேன் சுற்றுற மாதிரி அப்படி இந்த கலங்களுக்குள்ள நடக்கிற இந்த அணுக்களுடைய சுழற்சியினால இந்த எனர்ஜி உருவாகுதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரலாறாக இதனுடைய இயக்கங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு பிறகு இந்த சார்ல்ஸ் டார்வின் அவருடைய தியரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது சார்ல்ஸ் டார்வின் இளமையாக இருக்கீங்களா, இது அவருடைய தாத்தா. இந்த கோர்ப்பு தியரி, எவல்யூஷன் தியரி, பரிமாண தியரியை கண்டுபிடிச்சவர் வந்து சார்ல்ஸ் டார்வின் தான் நான் சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அவருடைய தாத்தாவை வந்து நிறைய போயம் எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய பரம்பரைக்கு முதலே அவருடைய தாத்தா வந்து எராஸ்மஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த பரிமாண தியரியை பற்றி நிறைய கவிதைகள் வடிவில் அவர் எழுதி வச்சிருக்காரு. அவர் டாக்டர் அவர். அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் இவர் இந்த பரிமாண தியரியை கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வரும்போது ஒரு கலம் இருக்குது,
இந்த கலங்கள் வந்து தன்னைத்தானே வந்து மியூட்டேட் பண்ணுது, தன்னைத்தானே வந்து மாற்றத்துக்கு உட்படுத்துது. இப்போ இந்த மியூட்டேஷன் சொல்லி நீங்கள் கொரோனா டைமில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கிருமி வந்து தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த மியூட்டேஷன் நடந்தாலே அதுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இந்த வைரஸ் இன்னைக்கு வந்து இந்த வைரஸ் வந்து உயிர் உள்ளதா உயிரற்றதா அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் மத்தியில் இன்னும் ஒரு குறி இருக்குது. ஒரு குறின்னு சொன்னால் அதாவது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் வந்து இவர்கள் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று தன்னை மியூட்டேட் பண்ணி தன்னை வந்து பெருக்கி தன்னை வந்து வளர்க்குற தன்னை வந்து தக்க வைத்து கொள்ளுகுது அப்படி என்றாலே அது உயிர் அப்படின்னு சொல்ல. அப்போ அது வைரஸும் வந்து உயிருள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பல விதமான இதுகள் போய்கொண்டிருக்கு. உயிரினங்கள் இயற்கையான தேர்வுக்கு உட்பட அனுமதி அளிக்கிறது. இதனால் அவை பரிணாம வளர்ச்சி அடைகிறது. இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறத அந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது இப்படி. ஆனால் அது இந்த உயிரினங்கள் எல்லாம் தனியாக இருக்கலாது. ஒன்று இன்னொன்றோடு தங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தனிமையாக அல்ல. தாவரங்களும் விலங்குகளும் பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் ஒட்டுண்ணிகள் என்று சொல்லக்கூடிய அவைகளும் உதாரணம் தாவரங்கள் இவையெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்றாக இருக்க வேண்டும், தனியாக இருக்க இயலாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை. அப்போ இந்த உயிரினத்துக்கு ஒன்று இன்னொன்றோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அடிப்படையாக இருக்குது. ஒரு தனியாக ஒரு பாக்டீரியாவோ தனியாக ஒரு வைரஸோ தனியாக ஒரு புழுவோ தனியாக ஒரு மனிதனோ அல்லது தனியாக ஒரு தாவரமோ இருக்க முடியாது அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ தாவரம் இருக்குது. தாவரத்தினுடைய வேரினுடைய அடியில் வந்து பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த பாக்டீரியா எங்களுக்கு தெரிஞ்சது மண்புழு. ஆனால் மண்புழு அதுக்கு அதை விட தாவரங்களுடைய வேரில் வந்து முழுக்க பாக்டீரியாக்கள் இருக்குமா. இந்த பாக்டீரியாக்கள் தான் தாவரத்துக்கு தேவையான அமோனியாவையும் யூரியாவையும் தாவரத்துக்கு தேவையான ஹைட்ரஜனையும் தாவரத்துக்கு மேலே ஆக்சிஜன் மேலேருந்து வருது. ஆனால் அடியில் இருக்கிற அந்த உணவை கொடுக்கறது இந்த பாக்டீரியாக்கள், இந்த பூஞ்சைகள் அப்படிங்கிறது வந்து அது விஞ்ஞானத்தில் வந்து முடிவான விடயம். ஸோ அப்போ ஒன்று இன்னொன்றை தங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது ஒரு ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரோடு ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு பலவிதமான தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்லக்கூடிய. நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதில் இப்போ இறப்பு அப்படிங்கிறது என்ன, இந்த இறப்பில் வந்து முக்கியமாக விஷயம் என்ன. இப்போ உயிரை பற்றி பார்த்தோம், ஒரு அடிப்படை உயிரண்டா என்ன அப்படின்னு. இறப்பை பற்றிய விஞ்ஞானத்தை என்ன சொல்றதுன்னா தெனட்டாலஜின்னு சொல்றோம். தெனட்டாலஜி இப்போ இந்த அடுத்ததில் நீங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கு பாருங்க, தெனட்டாலஜி. சாரி, ரைட். Thanatology is a scientific study of death and the losses brought out as a result. It investigates the mechanism and forensic aspect of death. ஒரு இறப்பினுடைய அதனுடைய அந்த ப்ராசஸ், அந்த இறப்பினுடைய அந்த தன்மையை பற்றிய ஒரு ஒரு சயின்ஸ் தான் வந்து இந்த தெனட்டாலஜின்னு சொல்கிறோம். இந்த தெனட்டாலஜி அப்படிங்கிற வேர்டு, தெனட்டோஸ் அப்படிங்கிறது கிரீக்கிலேருந்து வந்திருக்கு. டெத் அப்படிங்கிறது, லாஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா, விஞ்ஞானம் அல்லது சயின்ஸ் அல்லது ஃபிலாசபி, ரைட். ஸோ இப்படி தான் வந்திருக்குது. அந்த காலத்திலேயே இதை பற்றிய ஆய்வுகள் எல்லாம். இது ஒரு பெயிண்டிங், இது ரொம்ப ரைட். ஒரு கையில் வந்து இந்த ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹார்ட்டை எடுத்து வச்சுட்டு, இது ரொம்ப உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங். இது ஃபோட்டோ இல்லை, பார்த்தா பெயிண்டிங் மாதிரி இருக்கு. இதில் அண்மை காலங்களில் இந்த இதை பற்றிய ஆய்வுகளை நிறைய செய்து கொண்டிருக்கிறவர் வந்து இந்த சாம் பார்னியா அப்படிங்கிற ஒரு மருத்துவர். இவருடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ கடந்த 2024 டிசம்பரில் தான் இதை பற்றி அவர் நிறைய ஆய்வுகளை வெளியிட்டிருக்கார். அவர் யாருன்னா, அவங்க லண்டன் இங்கிலாண்டை சேர்ந்தவர், ஆனால் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறார். இங்கிலாந்தில் வந்து தோமஸ் மெடிக்கல் ஸ்கூலில் எம்பிபிஎஸ் முடித்து விட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஹாம்ப்டன் பிஹெச்டி முடித்து விட்டு பிறகு லண்டன்லையும் வந்து பிஹெச்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லையும் பிஹெச்டி முடித்து விட்டு ரெசிடென்சி செய்துவிட்டு அப்புறம் இப்போ அமெரிக்காவில் வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்கூல் ஆஃப் மெடிசினில் வந்து அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கிறார். இவர் தான் சாம், டாக்டர் சாம் அப்படிங்கிறார். இவர் அண்மை காலங்களில் நிறைய இவருடைய யூடியூப் இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், நிறைய உரைகள், இன்டர்வியூ.
சிக்காகோ யூனிவர்சிட்டியில், நான் சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லல, சரியா? இவர் சிக்காகோ யூனிவர்சிட்டியில் இப்போவும் வந்து அவர் ஒரு பேராசிரியராக, ஒரு விஞ்ஞானியாக, ஆய்வாளராக இருக்கிறார். இவரை பற்றிய ஒரு இன்டர்வியூ எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ வெப்சைட்டில் இவருடைய வாட் ஹேப்பன் வென் வி டைட் அப்படிங்கிறது, இது ஒரு யூடியூப்ல இருந்து நான் எடுத்த ஃபர்ஸ்ட் பேஜ். இது இப்படியெல்லாம் இருக்குது. இவர் என்ன சொல்றாருன்னா, இது நம் ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும் ஒரு அனுபவம், கண்டிப்பான ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. ஆனா அதை பிறகு சொல்லலாது, சரியா? அதை சொல்ல, அதான் பிரச்சனை. எல்லா அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. இது தவிர்க்க முடியாதது. ஆனால் அதனால் நாம் பெரும்பாலும் அதை கேள்வி கேட்பதில்லை. மரணம் என்றால் என்ன, அது எப்போது நடந்தது என்பதை நாம் எப்படி அறிவோம் என்று யோசிக்காமல் ஏற்றுக்கொள்கிறோம். இறந்து விட்டார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது சாத்தியமா? வாழ்க்கை எப்போது முடிகிறது என்பது பற்றிய நமது பார்வை உண்மையில் மக்களை மீண்டும் கொண்டு வருவதை தடுக்கிறதா? மீண்டுமென அவர்களை உயிரோட கொண்டு வர முடியுமா? அவர்களை வந்து எழுப்ப முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் மீண்டும் கொண்டு வருவது என்பது நாம் சொல்லும்போது நாம் என்ன சொல்கிறோம்? நனவுக்கும் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும், நனவு வாழ்க்கைக்கும், நனவுக்கும் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும், நனவண்டா கான்சியஸ், ரைட்? கனவில்லை, நனவு. கான்சியஸுக்கும் லைஃபுக்கும் டெத்துக்கும் இடையிலான இடைவெளி அது என்ன அப்படிங்கிறதுலாம், அதை பற்றி நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. நீங்கள் முடிஞ்சா அவருடைய இதை கேட்டு பாருங்க. சரி, இந்த டெத்தை பற்றி உலக சுகாதார ஸ்தாபனம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விடயத்தை பற்றி பார்த்தா, உலக சுகாதார அமைப்பு மரணத்தை எல்லா முக்கிய உடல் செயல்பாடுகளும் நிரந்தரமாக நின்று விடுதல் என வரையறுக்கிறது. இதில் இரத்த ஓட்டம் மற்றும் மூச்சு ஆகியவை மாற்றமற்ற வகையில் நின்று விடுதல், அல்லது முழு மூளையின் செயல்பாடும் மாற்றமற்ற முறையில் நின்று விடுதல். மரணத்தின் தீர்மானம் ஏற்கனவே மருத்துவ தரநிலைகளின்படி செய்ய வேண்டும். அப்படி மெடிக்கல் ஆஸ்பெக்டில் அதை செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. இதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த டெத்துடைய டெஃபினிஷன் அப்படிங்கிறது, இதனுடைய வரைவிலக்கணம் அப்படிங்கிறது வேறுபடுகிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு, இந்தியாவில் ஒரு சட்டம் வச்சுருக்காங்க, கனடாவில் ஒரு சட்டம், லண்டனில் வந்து வேறு மாதிரி. ஒவ்வொரு நாடுகள்லையும் அதுக்கு ஏற்ற மாதிரியாக மருத்துவர்களுடைய கருத்துக்கள் மாறுபடுகிறது. உண்மையில் வந்து ஒரு இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கிளினிக்கல் டெத்துன்னு சொல்கிறார்கள், பயாலஜிக்கல் டெத்துன்னு சொல்கிறார்கள், பிரெயின் டெத்துன்னு சொல்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், ஒரு அடிப்படை. ஸோ இப்போ இது ஒரு பெரிய விஷயம். இப்போ டைப் ஆஃப் டெத் அப்படிங்கிறது சொமேட்டிக் டெத் அல்லது சிஸ்டமிக் டெத் ஆர் கிளினிக்கல் டெத் அப்படின்னு சொல்கிறது. இப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அடுத்தது மொலிகுலார் டெத்து. மொலிகுலார் டெத்துன்னா ஒரு கலங்கள் இறந்து போகுது. இப்போ நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே கலங்கள் சில பேருக்கு இறந்து போகுது, உங்களுக்கு தெரியும். உதாரணமாக வந்து இந்த அதாவது கேங்க்ரீன் அப்படின்னு தெரியும். கால் அழுகி போச்சு, வெட்டி எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டயபெட்டிக் வந்தது, கால் அழுகி போச்சு, எல்லாம் வெட்டி எடுத்தார். அப்போ அதெல்லாம் வந்து கேங்க்ரீன், அப்படியே கருப்பாகி அது டெத்து தான். அது லோக்கல் பார்ட் அல்லது லோக்கல் டிஷ்யூ அல்லது லோக்கல் செல்ஸ் டெத் ஆகிடும். டெத் ஆனோடனே அதுக்கும் பேர் டெத்து தான், ரைட்? நாங்கள் நார்மலாக டெத் ஆன பிறகு அந்த ப்ராசஸ் எங்களுடைய முழு உடம்புக்கும் நடக்கும். இந்த சொமேட்டிக் டெத் அப்படிங்கிறது 3 விஷயம். ஒன்று ரெஸ்பிரேஷன், சுவாசம், சர்க்குலேஷன், ரத்தம், குருதி ஓட்டம், அடுத்தது பிரெயின் ஸ்டெம். இதனுடைய 3 ஃபங்க்ஷனும் நின்றாலே பிஷப்ஸ் ட்ரையட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த பிஷப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பிஷப் அல்ல, அவர் ஒரு மருத்துவர், அவருடைய பேர் அப்படி. அப்போ அந்த சொல்லு, அதாவது இதை வந்து சொமேட்டிக் டெத் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கிளினிக்கல் டெத் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 3ம் வேலை செய்யலை அப்படின்னு அது நிரூபிக்கப்பட்டால் அதை இறப்பு என்று அறிவிக்கலாம். இதுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து சொமேட்டிக் டெத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஸ் லாங் ஆஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் மெயின்டைன்ட் டு த பிரெயின் ஸ்டெம் லைஃப் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கான். அங்கே உயிர் இருக்குது, ஆனால் டெத்து விளங்குது. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே பிரெயின் ஸ்டெம்பு, இந்த பிரெயின் ஸ்டெம்னா மூளையினுடைய மூளை தண்டு இருக்கிற முக்கியமான அந்த விடயம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தீர்மானிக்கிறதுல இந்த உறுப்பு வந்து மிக முக்கியமானது, ரைட்? இப்போ என்ன மொமெண்ட் ஆஃப் டெத்தில் வந்து இப்போ ஒரு இறப்பு என்பது ஒரு ப்ராசஸ், ரைட்? அது ஒரு ரைட் அது வந்து ஒரு ஈவெண்ட், அது ஒரு டக்குன்னு நடக்கிறது அல்ல, இது ஒரு ப்ராசஸாக நடக்கக்கூடியது. ஆனால் சில நேரங்களில் அதுக்கு மாறுபட்டு இருக்கலாம்.
இப்போ ஒரு வாகனம் போய் தலையை முழுக்க நசிச்சு அல்லது தலையில் கன் ஷாட் வந்து அல்லது ஒரு பொம் பிளாஸ்டில் இப்படி வந்து உடனே சடுதி மரணங்கள் நடக்கலாம். ஆனால் வழக்கமாக அப்படி அல்ல. அது ஒரு ப்ராசஸ் தான். முதல்ல வந்து வரலாற்றில் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த ஹார்ட்டும் இதயமும் சுவாசமும் நின்று போயிடுச்சு அப்படி என்றாலே அதை வந்து டெத் அப்படின்னு ஒரு காலத்தில் அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கு பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, விஞ்ஞானத்தில் வளர்ச்சியில் இந்த சிபிஆர் அப்படிங்கிற ஒரு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், கார்டியோ பல்மினரி ரிசசிட்டேஷன். சிபிஆர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்த பிறகு இந்த ரெண்டும் ஹார்ட் நின்று போனா கூட, மூச்சு நின்று போனா கூட அவரை மீண்டும் அவரை இயக்க முடியும், அவரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு இது. மீட்டிங்ல ஐயா, இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கவும். ஆமாம், சொல்லுங்க. 10 நிமிஷத்துல இதை ஒருக்கா முடிக்கலாம். முடிச்சுக்கலாமா? ஓ. ஓகே, நல்லது. தொடர்ந்து நீங்க செய்யலாம் அடுத்தடுத்த ஆமா. முறைகள்லையும். அப்ப இதுல இந்த முக்கியமான விஷயம் அடுத்து இந்த பிரெயின் டெத் அப்படிங்கிறது தான். இதுல இந்த பிரெயின் டெத்துன்னு இப்போ ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா ஆனால் உயிரோட இருக்கிறார், அவருடைய சுவாசம் வேலை செய்து கொண்டிருக்குது, அவருடைய இதயமும் துடிச்சு கொண்டிருக்குது. ஆனால் பிரெயின் டெத்துன்னு நாங்கள் அறிவித்து அவரை டிக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மருத்துவர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் பேஷண்ட்ஸுடைய உறவுகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் இங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கே தெரியும். இப்போ இதில் வந்து இந்த கார்டிக்கல் பிரெயின் டெத்லேயே 2-3 வகை இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து செரிப்ரல் டெத் அப்படிங்கிறது, அடுத்தது பிரெயின் ஸ்டெம் டெத் அப்படிங்கிறது, அடுத்து ஹோல் பிரெயின், முழு பிரெயினும் இறந்து போகிறது அப்படிங்கிறது. இப்போ இப்படி நிலையில் வந்து அவருடைய இதயத்தையும் அவருடைய சுவாசத்தையும் வந்து இயங்க வைக்க முடியும் வெளியில் அந்த மிஷின் மூலம், அதாவது ஹார்ட் லங் மிஷின் மூலம் அல்லது ரெஸ்பிரேட்டர் மிஷின் மூலம் அவரை வந்து இயங்க வச்சு உயிரோட வச்சிருக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விடயம். இப்போ இவர் இறந்து விட்டாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயம். இப்போ பிரெயின் டெத் அப்படிங்கிறது ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் வந்து 1968 அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு அன்ரிசெப்டிவிட்டி, அன்ரெஸ்பான்சிவிட்டி, அதாவது எந்த உணர்வும் இல்லாமல் எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஒருத்தர் படுத்திருக்கிறார். நோ மூமெண்ட், மூச்சு இல்லை, நோ ரிஃப்ளெக்ஸ், அப்படி இல்லைன்னா அவரை அறிவிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இப்படி சிக்கல் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, சில பேர் கோமா, ரைட், அப்போ கோமாவில் சில பேர் கோமாவுக்கு போயிடுவார்கள். கோமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பிறகு. அப்போ ட்ரக்ஸில் அதிகமான ஓவர் டோஸ் எடுத்து அல்லது ஹைப்போதெர்மியா, ரொம்ப குளிரில் விரைச்சு, ரைட், அடுத்தது வேறு ஏதாவது ஒரு உடல் நோவினால சில பேருக்கு இந்த இயக்கம் முழுவதும் நின்று போயிடும். அப்போ அவர் வந்து இறந்து விட்டாருன்னு அறிவிக்க முடியாது. அப்படி சில சிக்கல்லாம் இருக்குது. இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பியூப்புலரி ரெஸ்பான்ஸ், கண்ணில் வந்து கருவிழி இருக்குது, அந்த கருவிழிக்கு நடுவில் பியூப்புள் அப்படின்னு இருக்குது. டோர்ச் அடித்து பார்த்தோம்னா அவர் வந்து அது சுருங்கி விரியும், எங்களுடைய வெளிச்சங்களுக்கு அது சுருங்கி விரியும். ஆனால் ஒருவருக்கு அது சுருங்கி விரியலை. ஒன்று முதலாவது. கார்னியல் ரெஸ்பான்ஸ், இப்போ நம்ம கண்ணுக்கு கிட்ட ஒரு ஊசியை அல்லது ஏதாவது ஒரு பொருளை அல்லது கொண்டு போனோம்னா, குத்த மாதிரி போனோம்னா எங்களுடைய இமைகள் மூடும், கண் சுருங்கும். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் இல்லை. அடுத்தது வெஸ்டிபுலோ ஒக்குலார் ரிஃப்ளெக்ஸ், அப்படி காதுக்குள்ளே ரொம்ப ஜில்லன்னு குளிர்ந்த தண்ணியை ஊற்றுறோம், ஊதின உடனே கண் அந்த பக்கம், ஊற்றின உடனே கண் அந்த பக்கம் திரும்பும். இது ஒரு பரிசோதனை. அடுத்தது வந்து பெயின்ஃபுல் ஸ்டிமுலை, ஏதாவது ஊசியில் குத்தி பார்க்கறது. அடுத்தது தொண்டைக்குள்ள ஏதாவது விட்டு அவரை இரும பண்ணுறது, இந்த மாதிரியான இருமல் அல்லது அப்படி ஒரு இதை ஏற்படுத்துறது செயற்கையாக. இதுக்கு இவ்வளவுத்துக்கும் அவர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அவர் இறந்து விட்டார் அப்படின்னு அறிவிச்சிடலாம். ஸோ இப்படி ஒரு பெரிய விஷயங்கள். அடுத்தது இந்த கிரேனியல் நர்வ், இது ஒரு பெரிய ஆச்சரியம். நான் உங்களும் சொல்லணும்னு நினச்சேன். நான் இந்த திருமூலரை பற்றி, இந்த உயிரை பற்றி படித்து கொண்டிருக்கீங்கள, இந்த கிரேனியல் நர்வ் அவங்க மருத்துவர் எல்லோருக்கும் தெரியும், மூளையில் இருக்கக்கூடிய ரைட் முக்கியமான 12 கிரேனியல் நர்வ்னு சொல்லுவோம். இந்த 12 கிரேனியல் நர்வை பற்றி இந்த மனுஷன் 2000 வருஷத்துக்கு முதல் எழுதியிருக்காரு. இந்த புக்கில் இருக்குது. நம்புவீங்களா நீங்கள்? நம்ப முடியாதுல, இருக்குது. ஆனால் இதை உண்மையில் மருத்துவத்தில் கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னா 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள். கெலன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் அவர் லேசாக அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. கெலன் அப்படிங்கிற ஒரு கிரீக் விஞ்ஞானி, பழைய ஒரு தத்துவ ஞானி, ஒரு மருத்துவர்.
ஆனால் இதை பற்றி முழு ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சு இதை இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னது இப்போ 17ஆம் நூற்றாண்டில் தான். 17ஆம் நூற்றாண்டில் ஒரு மருத்துவர், அவர்கிட்ட பேர் வரும். ஆனால் திருமூலர் வந்து முழுக்க இதை பற்றி ஒரு பெரிய பாடல்களில் இதை விவரிச்சிருக்காரு. ரைட், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இந்த கிரேனியல் நர்வுடைய ஸ்டிமுலேஷன், அதான் நான் முதல்ல சொன்ன அந்த டெஸ்ட்டு, கண்ணை பார்க்கறது, காதில் பார்க்கறது, மூக்கில் சுவாசம், இதெல்லாம் வந்து இந்த கிரேனியல் நர்வ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த கிரேனியல் நர்வ் சரியாக இருக்குதா, வேலை செய்யுதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த நான் சொன்ன இந்த பரிசோதனைகள். ஸோ இப்படி ஒரு முக்கியமாக ஒரு பெரிய விஷயம் வந்து இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இறப்புக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு பெரிய விஞ்ஞானம் இருக்குதா அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் பல விஷயங்களை, இது மருத்துவர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் பொதுமக்கள் உங்களுக்கு வந்து இந்த இறப்பு மரணம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை, அதனுடைய அடிப்படை விஞ்ஞானத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் கேள்விகளுக்குள்ளே போகலாம். 4 மணி ஆச்சு. இன்னும் ஒரு கேள்விகளுக்குள்ளே போனால் சரியா இருக்கு நினைக்கிறேன். இன்னும் இதனுடைய தொடர்ச்சி நான் பிறகு நான் எடுப்பேன் இன்னொரு நாளைக்கு. நன்றி நன்றி ஐயா. முதல்ல உங்களுடைய அருமையான பேச்சுக்கு நாங்கள் ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் அழகாக ஒரு திருமந்திர புத்தகத்தை காட்டினீர்கள். அதில் ஒரு கருத்து சொல்லுவார்கள், திருமந்திரத்தில் இல்லாதது ஒரு மந்திரத்திலேயும் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த திருமூலர் அவ்வளவு தூரம் ஒரு விஞ்ஞானியா அல்லது மெய்ஞானியா, அவர் என்ன ஞானி என்றதை இப்பொழுது எங்களுடைய சபையில் இருக்கிற எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அழகாக இதுக்குரிய விளக்கங்களை கூறுவார்கள் என்று கூறிக்கொண்டு முதல்ல நான் அருந்ததி அம்மாவை கருத்து கூறுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் டாக்டர் போல் நீங்கள் வந்தாலே கணக்க விஷயங்கள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருப்பீங்கள் என்று மரணம் மர்மம் அறிவியலை பற்றி கூறினீர்கள். அதில் கேள்விகள் கேட்பதற்கேற்ற இன்னும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராதபடியாக கேள்விகள் கேட்க முடியாமல் இருக்குது. அதை நான் தொடர்ந்து கேட்கும்போது கேட்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பரிணாம வளர்ச்சி, எத்தனை டைப் ஆஃப் டெத், அதில் பற்றி இப்போ பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களோட பேச்சை கேட்கும் போது கேள்விகள் வரும்போது கேட்டுக்கொள்கின்றேன் என்ற இப்போ நீங்கள் அவுட்லைன் போயிருக்கிறீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி அம்மா. இது தொடர்ச்சியாக நீங்க செய்யலாம் ஐயா. இது ஒரு பெரிய விடயம். நீங்க முதல்ல வந்து மரணத்துக்கு முதல்ல ஃபுல்லா மரணத்தை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். பிறகு அதுக்கு முதல்ல உயிரிழந்தா என்ன தெரியணும்ல, அப்போ அதுலேயே நிறைய டைம் போயிடுச்சு. இப்போ தொடர்ச்சியா நாங்க பேசுவோம். பிரச்சனை இல்லை. இதை நீங்க இந்த அடிப்படையில இருந்து கொண்டு போகக்குள்ள பின்னுக்கு அந்த கேள்விகள் கேட்கின்ற அந்த நிலைகள் எங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும். தெளிவாக கொண்டு செல்கிறீர்கள், அதுக்கு நன்றி. முதல்ல அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜோசப் அவர்கள், நீங்கள் இதை இவ்வளவு ஆழமா ரிசர்ச் பண்ணி நீங்க இது வேறொரு மேடையில பேசியிருக்கிறீங்க போல இருக்குது. ஏன்னா இந்த தடத்துக்கு இவ்வளவு ஆழமா ரிசர்ச் பண்ணியிருக்க இல்லாது. ஆனா எனக்கு ஒரு ஏமாற்றம் வண்டி இல்லை, இந்த இன்ட்ரடக்ஷன் இல்லை, இதை சொல்லியிருக்கோம் வண்டி யோசன். அதாவது ஆர்கானிக் மேட்டர் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர் ரெண்டு இருக்குது. இன்ஆர்கானிக் மேட்டர் சொன்னா பிரபஞ்சம் தான் அது சார்ந்து இருக்குது. ஆர்கானிக் மேட்டர்னு சொன்னா உயிருள்ளவர்கள் வேணா சேர்த்து பிளான்ஸா இருக்கலாம், மற்ற இனங்கள் இருக்கலாம். அதை ஒன்று. மற்றது இந்த நான் அங்கேயே ஒரு நகைச்சுவை தான் படிச்சினான். என்னன்னு சொன்னா, இந்த பீஸ் இன்செக்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போனால் we can't survive, and there is no food chain. அவதான் அந்த மகரந்த சேர்க்கை மூலம் பழங்கள் போட்டு உற்பத்தி செய்து பிளான்ஸ் சாப்பிட்டு தான் அனிமல்ஸ் நாங்கள் சாப்பிட்டு. அப்ப அது என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, இந்த பீஸ் இன்செக்ட்ஸ் செத்து போனா we are also gone. ஆனா நாங்க செத்து போனா bees and insects will survive. மறக்கக்கூடாது. மூன்றாவது இந்த அடுத்த முறை நீங்க காப்பாடணும், இந்த லைஃப் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் எல்லாம். I think you did cover it to a point. என்ன சொன்னா, இந்த 3 நிமிஷத்துல ஆக்சிஜன் இல்லாம போனா என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பிரெயின் கார்டெக்ஸ் என்ற ரீஜன்ல இருக்கிறது இன்ஆக்டிவா வந்துடும். அதான் இஜி பிளாட்டா வந்துடும். ஆனா இந்த பிரெயின் ஸ்டெம்ல தான் அந்த கிரேனியல்ல நியூக்ளியா எல்லாம் இருக்கின்றன. அப்ப அது ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கல சுவாசம்
என்ன ரெஸ்பிரேஷன்கள் இருக்கும். ஆனாலும் அது லைஃப் சப்போர்ட் மூலம் தான் கொண்டு இழுக்கலாம். பிகாஸ் எவென்ச்சுவலி இஃப் யூ டோன்ட் ப்ரொவைட் லைஃப் சப்போர்ட் சிபிஆர், அந்த பிரெயின் செல் டெத்தால அது அங்கால பரவியோ வாட்டவர் பிரெயின் கார்டிகல் டெத்தால பிரெயின் செம்மும் செத்து போயிடும். அப்போ அந்த பிரெயின் செம் தான் அது பிரெயின் செம் முக்கியத்தை நாளடைவில் தான் அறிந்து கொண்டார். அவர் பிரெயின் செம்மண்டா ஒரு தண்டு மாதிரி என்று சொல்லி, ஸ்டெம்மண்டா தண்டு தானே, அப்போ அந்த மூளைக்கு தான் முக்கியம் கொடுத்தார்கள். பட் திருமூலர் கிரேனியல் நர்வ்ஸை பற்றி சொன்னாலும் இந்த பெண்டன்ட் நர்வ்ஸையும் சொன்னாராண்டே நான் கேள்வி சவால் விடுவேன். சவால் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால், இந்த கண்ணுக்கு ஒரு தனிய நர்வ் போகுது, அதே மாதிரி காதுக்கு, மூக்குக்கு. ஸோ அவையெல்லாம் கிரேனியல் நர்வ்ஸ் என்று சொன்னாலே இந்த கிரேனியம், அதாவது இந்த தலை கபாலிக்குள்ளே இருக்கிற நர்வ்ஸ் தான். மற்ற எல்லாம் பெரிஃபரல் நர்வ்ஸ், அந்த கபாலிக்கு வழியால் இருக்கிறது. திருமூலர் அதுகளெல்லாம் அவதானம் அனுமானம், இதுதான் நான் மூதாதையருடைய அறிவை மெச்சிடுறார். அவதானம் மூலம் அனுமானித்திருக்கிறார். அதை நாங்கள் we must be very appreciative of it. அதோடு நிறுத்துவேன். அதுல டாக்டர் அவர் 10 நர்வை பற்றி சொல்லியிருக்கிறாரு, 12 இல்ல 10. The point is, இப்ப நாக்குக்கு ஒரு தனி நர்வ் போகுது. அது எல்லாம் அனட்டமி எல்லாம் போறதுக்கு கஷ்டம் நான் சொல்றதுக்கு. ஆனா இந்த கண்ணுக்கு போறது எல்லாம் அப்படி செப்பரேட்டா இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த நாளையில இறப்பு வந்திருந்தா சண்டையில யுத்தங்கள்ல மரணத்தவர்களுடைய இதை பரிசோதித்திருப்பார்கள். அதனுடைய நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு விஞ்ஞானி என்பது ஒரு கேள்விக்குறி. நன்றி 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 ஐயா. இதான் டாக்டர் ஜெகநாதன் சொன்ன அந்த கிரேனியல் நர்வ், 12 கிரேனியல் நர்வ், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா. ஆனா இது எங்க முக்கியமா இதனுடைய ஆரிஜின், இதனுடைய உருவாக்கம் எங்கே அப்படின்னா, இது எங்க உருவாகுதுன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த பிரெயின் ஸ்டெம்ல தான். ஸோ அதனாலதான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த பரிசோதனைகளை தான் மருத்துவர்கள் செய்து பார்க்கறது. இதெல்லாம் வேலை செய்யுதா அப்படின்னா, இதெல்லாம் வேலை செய்யுதுன்னா பிரெயின் ஸ்டெம் டெட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அவர் சொன்னவர். நன்றி. இதுல 10 நர்வு 10 நர்வை பற்றி திருமூலர் ஒரு பாடல் முழுக்க பேசியிருக்காரு. நான் ஒரு நாளைக்கு அதை பற்றி உங்களுக்கு கொண்டு வர்றேன். ரொம்ப ஆச்சரியங்க அதெல்லாம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து கண் கோணேசன் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமை. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நீங்கள் திருமூலரை பற்றி கணக்கு கூறியபடியா நான் கூற விரும்பவில்லை. ஆனால் திருவள்ளுவரும் ஒரு நக்கல் விடுகிறார். என்ன அவரை போய் கேட்கணும், யார் செத்தவன் என்று. அப்ப செத்தவனார் உயிரோடு இருப்பவனார் என்பதற்கு நீங்கள் கூறிய கருத்தொன்றும் இல்லை, வேறு விதமான கருத்தை அவர் கூறுகிறார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும். அது கருத்து என்னென்றால், இந்த பாலாஜிக்கல் டெத்தை பற்றி கதைக்கல. அவர் சொல்றாரு என்றால், உயிரோடு கூடி வாழ்பவன் என்பவன் உலக நடையினை அறிந்து வாழ்பவன் ஆவான். அவ்வாறு அறிந்து வாழாதவன் செத்தவர்களில் ஒருவனாக வைக்கப்படுவான். அதாவது உலகம் போற போக்கில் நாங்கள் அதை வாழாமல் நாங்கள் எங்களுக்கு நினைச்சவாட்டி வாழ்றா நீ செத்தவன் என்றுதான் அவற்றை கருத்து. அதாவது கலங்கள் சாக தேவையில்லை, ஆனால் மனிதன் செத்தே போனான் என்றால் அவர் ஒரு நக்கலாத்தான் அந்த கருத்தை கூறுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி ஐயா, அதை நான் சும்மா தமாசுக்கு தான் இதை சொன்னேன்னா, நான் திருவள்ளுவர் சும்மா தமாசா சொல்ல மாட்டார், இல்ல அது உண்மையும் இருக்கு. ஆனபடியா ஒரு கேள்வி, இப்ப டிமென்ஷியா வர்றது தானே எங்களுக்கு. அப்ப அதுல எங்களோட செல்ஸ் ஆக்சுவலி டாயிங் பிரெயின், அப்படி அது சரியா நான் சொல்றது? ஓகே, நான் சொல்றேன் விளக்க, நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல, இந்த கேள்வி என்னென்றால், ஒரு டிமென்ஷியா வந்தவன் பாசிலிட்டா. ஆமா, இல்ல அது நீங்க கேள்வி கேட்டு முடிச்சிருங்க, நான் சொல்றேன். கேள்வி இதுதான் ஐயா. என்னென்றால், ஒரு மனிதனுக்கு டிமென்ஷியா வரைக்குள்ள இப்ப இதுல அந்த டிமென்ஷியாவுக்கு போறதுக்கு முதல் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேணும். அதாவது எங்களுடைய உடல்ல 100 ட்ரில்லியன் செல் இருக்குது. இந்த செல்கள்ல ஒவ்வொரு நாளும் புது செல்கள் உருவாகி கொண்டிருக்குது, பழைய செல்கள் இறந்து கொண்டிருக்குது. இப்ப நாங்கள் நாளும் பிறந்து இறந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நேற்று இருந்த ஜோசப் போல் இன்னைக்கு இல்லை. நேற்று இருந்த எங்களோட
குகனேசன் வந்து இன்னைக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் புது புது மில்லியன் கணக்கான புதிய செல்கள் உருவாகுது, புதிய செல்கள் வந்து இது பண்ணி உருவாகி கொண்டிருக்குது. அப்போ இறப்பும் பிறப்பும்ங்கிறது தான் வந்து உயிர். ரெண்டும் வந்து ஒரு உயிரோடு இருக்கிறார், உயிராற்றலோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டும் உடம்புக்குள்ளே நடக்க வேணும். ஆனால் நிரந்தரமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்போ உதாரணமாக இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன் இல்லை, இன்ஃபாக்ஷன் அப்படின்னா இதயத்துக்கோ அல்லது மூளைக்கோ போகிற ரத்தோட்டம் நின்று போனால் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி இல்லை அந்த இடத்துக்கு ரத்தோட்டம் செல்வது இல்லைன்னா அவருக்கு உடனே என்ன வருதுன்னா ஸ்ட்ரோக் வருது, ஏன்னா அந்த நரம்பு வேலை செய்யலை. அப்போ அங்கேயும் வந்து செல் டெத்து நடக்குது, அந்த செல் இறந்து போகுது. அதே மாதிரி ஒரு டயபெட்டிக்கில் வந்து கால் அழுகி போகிறதுனால அங்கேயும் செல் டெத்து நடக்குது. உடலுக்குள்ள பல இடங்கள் அது மாதிரி நடக்குது. இதிலே ஒரு வகை தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த என்னது டிமென்ஷியாவில் வந்து புதுப்பிக்கப்படையில. புதுப்பிக்கப்படுறது மட்டுமல்ல, அதுக்குரிய என்ன சொல்றது, அந்த மெமரிஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய, நான் முதல்ல சொன்னேன் ஒரு உயிரினம்ண்டா அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அப்போ அது தன்னைத்தானே புதுப்பிக்க வேணும், தன்னைத்தானே பரிணாமத்துக்கு உட்படுத்த வேணும், தன்னைத்தானே வந்து பாதுகாத்து கொள்ள வேணும், இப்படியான சில விரைகள். அப்போ அந்த புதுப்பிக்கிற தன்மை இல்லை, அல்லது தனக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை, முக்கியமாக அந்த டிஎன்ஏ அதுகளுக்குள்ள எங்களுடைய மெமரிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். எங்களுடைய மரபணுக்களுக்குள்ளே இருக்கிற பிரெயினில் இருக்கிற அந்த செல்லுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை அவரால் ரீகால் பண்ண முடியலை அப்படின்னா, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம். விளக்குதா அவங்களுக்கு? நன்றி நன்றி. அதான் நான் யோசித்தேன். சரி, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இப்பொழுது 7 பேர் கை உயர்த்தியிருக்கிறீர்கள். 10 நிமிடம்தான் கிட்டத்தட்ட இருக்கிறது. தயவு செய்து எல்லோரும் குறை விளங்காமல் ரத்தின சுருக்கமாக கருத்துக்களை கூறுங்கள். என்னிடம் தொடர்ச்சியாக இந்த விடயம் இந்த தளத்திலே போய்கொண்டிருக்க போகிறது. அந்த நேரத்திலேயும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அழகாக கூறலாம். இப்பொழுது ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவிலிருந்து பேசுவோம். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று டாக்டர் போல் யோசப், கனடாவை சேர்ந்த டாக்டர் போல் யோசப் ஒரு சரியான ஒரு குழப்பமான தலையங்கத்தை கொண்டு வந்துட்டார். அது ஆன்மீகம், விஞ்ஞானம், அறிவியல் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே அடியாக கொண்டு வந்து, உண்மையில் அது நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் நீங்கள் இனி தொடர்ந்து விளக்கமாக கதைச்சு கொண்டு போனால் தான் எங்களுக்கு கூட விளங்கும். உங்களோட அடுத்த தொடர்ச்சியை தான் தொடர்ந்த இதுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். உண்மையில் நல்லது ஒரு இது. எந்த உண்மையின்படி எங்களுக்கு உடல் வந்து உடலுக்கு உயிர் இல்லை, ஆன்மாவுக்கு தான் உயிர் இருக்குது. அப்போ அந்த ஆன்மாவும் உடலும் சேர்ந்து ஒரு கலந்த இதுதான் எங்களோட உடம்புன்னு சொல்லலாம். எங்களோட ஒரு நாங்கள் எங்களோட ஆன்மாவும் உடலும் சேர்ந்தது தான் நாங்கள். அப்போ அது பேர்ந்து அதோட சேர்ந்து விஞ்ஞானமும் சேர்ந்து அறிவியல் எல்லாம் சேர்ந்து தான் வருது. ஆனால் இது நாங்கள் தொடர்ந்து கேட்டால் தான் எங்களுக்கு விளங்கும். உங்களோட தொடர்ச்சியை அவளுடன் எதிர்பார்க்குறோம். நன்றி 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 அம்மா. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா பேசுங்க. அனைவருக்கும் நீங்க உடல், உள்ளம், உயிர் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆன்மாவை போட்டு குழப்பக்கூடாது. ஆன்மாங்கிறது அது ஒரு வேற படிநிலை. ஸோ அப்போ வந்து முக்கியமாக வந்து நாங்கள் விஞ்ஞானத்திலையும் அடிப்படையிலையும் பார்க்குறது உடல், உள்ளம், உயிர், அவ்வளோதான். இது 3 விஷயம். இந்த ஆத்மா அப்படிங்கிறது வரும்போது அது கொஞ்சம் ஆன்மீகத்தோட சேர்ந்து வந்துடும். அது ஒரு படிநிலை, அது ஒரு வேற லெவல். அது ஓகே. நன்றி. பேசுங்கம்மா சுயேந்திரம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். போல் ஜோசப் மாஸ்டர் என்று அந்த மரண அதுகளை பற்றி கூறினீர்கள். நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். எங்களை பொறுத்து எங்களுக்கு கூடின இதில் ஆன்மீகத்துல தான் நாங்கள் எல்லோரும் கூட இதா இருக்கிறோம். இன்றுதான் நீங்க அந்த நியூக்ளியஸ் அதுகள் அறிவியல் சம்பந்தப்பட்ட இதுகளே கேட்கக்கூடியதாக இருந்தது. நான் நினைப்பது என்னன்னா, அந்த நாங்கள் இறந்த பிறகு இந்த மூளை இப்ப நீங்க சொன்னீங்க 12 இது இருக்குதுன்னு. அப்ப அந்த டாக்டர்ஸ் எல்லாரும் அந்த 12ஐயும் பார்த்த பிறகுதான் அந்த ஆள் உயிர் போயிட்டுதுன்னு சொல்லுவீனுமா? என்றதுதான் என்னுடைய 12ல வந்து ஒரு 5 தான் பார்ப்பேன், 5 அல்லது 6. நான் காட்டு சொன்னேன்ல, ஒரு படத்துல போட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் நான் வேணும் அடுத்த முறை காட்டலாம். அடுத்தது வந்து நீங்க
ஒரு ஆய்வு ஒன்று செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு பன்றியினுடைய இறந்த மூளை இறந்த, அதாவது பன்றி வெட்டப்பட்ட ஒரு பன்றியினுடைய மூளையை சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த மூளைக்கு வந்து சில இது வந்து தொடர்ச்சியாக இப்போ ஆய்வு இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அந்த மீண்டும் அந்த பன்றியை வந்து உயிருக்கு கொண்டு வரல, ஆனால் மூளையை செயல்பட வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ மூளையை வந்து மீண்டும் இயங்க வச்சிருக்கு. பன்றி செத்து போச்சு, இப்போ மூளை இயங்கி கொண்டு இருக்கு. சரியா? மூளை வந்து உயிரோட இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எனக்கு உங்களுக்கே வண்டியை பிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அது அதை பற்றி பேசுவோம். அது பெரிய நன்றி ஐயா, நன்றி ஐயா. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே அம்மா, நன்றி நன்றி நன்றி. அடுத்து டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் போல் ஜோசப்புடைய பேச்சு நன்றாக இருந்தது. நன்றி. ஆனால் ஞானிகள் கூறுவது என்னவென்றால், ஆன்மா அழியாதது, ஆன்மா நிரந்தரமானது. ஆன்மா எமது உடலுக்குள் போகும் பொழுது நாம் இயங்குகின்றோம். ஆன்மா உடலிலிருந்து வெளியேறும் பொழுது எமது உடல் குணமாகிறது. இந்த விஷயத்தை யோக சுவாமி கூறியிருக்கிறார், திருமூலரும் கூறியிருக்கிறார். ஞானிகள், நீங்கள் பரமஹம்ச யோகானந்தருடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர்கள் தியானம் மூலம் பிரபஞ்சத்தையோ கடவுளை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விஞ்ஞானம், கலங்கள், சேல்ஸ்கள் எல்லாம் அதெல்லாம் ஒரு படிதான். இல்ல அவங்க எல்லாம் வந்து அதையும் தாண்டி போயிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஞானிகள் வந்து சொல்லி முடிய விடுங்க ஐயா. அப்ப அதனால நாங்கள் இந்த உடலை வச்சு கொண்டு டிசைட் பண்ணி நாங்கள் எல்லாம் செய்த விஷயத்தை தான் நீங்க சொல்றீர்கள். அது ஒரு ஒரு என்னன்னு சொல்ற விஞ்ஞானம் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் செய்கிற விஷயம். ஆனால் ஆன்மா வந்து அழியாது. ஆன்மா, அதைத்தான் திருமூலர் சொல்லியிருக்கிறார். அவர் ஞானி, திருமூலர் ஒரு ஞானி, யோகர் சுவாமி ஒரு ஞானி. ஆனால் சாதாரண மக்கள் உணர மாட்டார்கள். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக தெளிவாக சொன்னீங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவத்தில் இப்போ நாங்கள் ஒரு 100, 150, 200 வருஷத்துக்குள்ளதான் இதெல்லாம் வட்டி பார்த்தேன். ஆனால் வந்து எப்படி திருமூலர் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இதில் ரொம்ப நினைச்சு பார்க்கலாம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஞானத்தை ஏதோ ஒரு டெக்னாலஜியை வச்சு, ஞானத்தை வச்சு அவர்கள் இதெல்லாம் உணர்ந்திருக்காங்க. இந்த இந்த அணுவினுடைய இது நான் சொன்னேன்ல, மாட்டினுடைய கோவினுடைய தலைமுடியை வந்து இத்தனையா பிரித்து அப்போ ஒரு உதாரணம் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வரைமுறைக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞானத்துக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. ஏன்னா விஞ்ஞானம்ங்கிறதே வந்து அவங்கள விஞ்ஞானத்தையும் தாண்டியல போயிட்டாங்க. ஐயா அணுவில் இருக்கிற டான்ஸ், அந்த எலக்ட்ரான், அந்த டான்ஸை தான் நடராஜருடைய டான்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. பாத்தீங்க, உண்மை, அது உண்மை. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நன்றி டாக்டர். நன்றி 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 ஐயா. நேரத்தை கருத்துல கொண்டு நான் அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, சிட்னியிலிருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இந்த உடல் உயிர் இல்லாத உடல், அப்ப இறந்த உடலை டெஸ்ட் பண்ணி நாங்கள் உயிர் இருக்குன்னு சொல்றதை விட, அதாவது உடல் அந்த கூடு விட்டு கூடு பாயிற தன்மை ஒன்று இருக்கிறதுன்றதை டாக்டர் போல் அக்செப்ட் பண்ணினால், ஏனென்றால் நாங்கள் திருமந்திரத்தை, அதாவது திருமூலர் கூடு விட்டு கூடு பாய்ந்தவர். திருமூலர் சொல்றதுல விஷயம் இருக்கு. ஆனா கூடு விட்டு கூடு பாய்கிறதை நான் ஏற்கவில்லை என்று சொன்னால் நான் இதுல கதைக்க வரவில்லை. கூடு விட்டு கூடு பாய்கிறது என்றால், இப்ப ஒரு உடல் இருக்கிறது, செத்த உடல், அந்த உயிர் வந்துதான் இயக்குது. அந்த உயிர் போனா பிறகும் அப்படித்தான் இருக்கு. அப்ப உடல் இறந்து போச்சு, உடல் உயிரோட இருக்கண்டு இல்லை, உயிர் பிரிம்பா இருக்குது, அது உயிர் போயிட்டுது.
என்ற ரீதியில தான் அந்த இறப்பு வருகிறது. அந்த இறப்பு என்றால் என்ன என்றால், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இது ஒரு பாக்டீரியா மாதிரி, ஜேர்ம்ஸ் மாதிரி, வைரஸ் மாதிரி என்று சொல்றீங்கள். ஒரு ஆள் இறந்து போனார், அந்த பொடியில ஒரு பாக்டீரியாவும் இல்லையா, இறந்தாச்சு. நாங்க டிக்ளேர் பண்ணி போகணும் இறந்த வேண்டாம். ஆனா அந்த பொடி ஊக்கி கொண்டு போதே அங்க வேற பாக்டீரியாக்கள், வேற ஜேர்மு, வைரஸ் எல்லாம் இருக்குது, மணக்குது. அப்ப பிறகும் அது ரியாக்ஷன் நடந்து கொண்டே இருக்குது, உளுத்து போய் ஒன்றும் இல்லாம போகுது. சில வேளையில சொல்லுவார்கள், இந்த கமலுக்கு கமலை பண்ணி போட்டு சில அப்படியே மூடி வச்சால் அது உள்ளுக்கு புழுக்களா வருமா. பிறகு அதை எடுத்து அந்த புழுக்களை எடுத்து வெட்டி அவைய சாப்பிடுறதுன்னு சொன்னார்கள். அப்ப அந்த பொடியில புழுக்களா வந்து அதை பாவிக்கிறார்கள்னு சொன்னார்கள். இப்ப இந்த உடல் என்று சொல்ற விடயத்திலே முதலே உயிர் இல்லை. இப்ப டாக்டர் சொல்லியிருந்தார், அதாவது இந்த உயிர் இல்லாததை நாங்கள் ரிசர்ச் செய்து இதுக்கு உயிர் இப்ப இல்லை, இப்ப இருக்கு, இப்ப இல்லையென்று என்னன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் கேட்கிறேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, உங்களோட கை போயிட்டது, நீங்க தான் உங்களோட டேர்னின் படி பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மெரியொரு பிரமாண்டமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறார். கொஞ்சம் அரை மணி தியாலத்தில் முடிக்க ட்ரை பண்ணினா முடிக்க முடியாமல் போச்சு. தொடர்ந்து செய்ய வேணும். பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் என்ன, நீங்கள் மரணத்தின் பின் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தீர்கள். நான் இன்னொரு சொல்கிற விஷயம், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் கனவேர் 1 லட்சத்துக்கு மேலானாக்கள் இருக்கிறார்கள். யுஎஸ்ஏல 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிறார்கள். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை வித்தியாசமாக சொல்கிறார்கள். அதில் ஒரு நியூரோ சர்ஜனும் அதில் பங்கு பெற்றி அவருடைய நிகழ்ச்சியை நான் கேட்டிருக்கிறேன். அதே நீங்க இருக்க இதில் கொண்டு வர வேணும். ஏன்னு சொன்னா அது பொய், அது சரி என்றெல்லாம் கணக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும். நேரம் கருதி அதே நீங்க இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணா நல்லா இருக்குமென்று யோசிக்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இதனுடைய பின்பகுதியில் அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அடுத்த முறை தொடரும். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை சில பேர் வந்து எவிடன்ஸ் இல்லை கன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதுதான் நீங்க அதையே இன்க்ளூட் பண்ணி விட்டுருங்க, அதில் போட்டு விட்டா நல்லா இருக்கு. மற்றது நாளைய நிகழ்ச்சிக்கு போவோம். நாளைக்கு பூனம் ஷர்மானுடைய யோகா நிகழ்ச்சி காலமே இருக்கிறது 9:15. அதுக்கு முதல் 45 நிமிஷத்துக்கு ஒரு தியானம், இசை தியானம். அதன் பிறகு 11 மணிக்கு இத்தாலியில் இருந்து கதைக்க வருகிறார் பாலச்சந்திர குருக்கள் அவர்கள், மௌனத்தின் இரகசியம். நாளைக்கு இரவு சிதம்பரம் கோயிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து கதைக்க வருகிறார் கணபதி கார்த்திகேயன். அவர் ஆணி திருமஞ்சன விழா பற்றி கதைக்கிறார். அவர் கதைக்கும் போது அவருக்கு நேரம் 12:30 AM இருக்கும். அந்த நேரத்தில் அதே போல வெனிஸ்டேயும் 8:45 தியானம். அதுக்கு பிறகு 9 AM ஸ்கை ப்ரொஃபசர் முருகானந்த வேல் அவர்கள் அகத்தாய்வு என்ற தலைப்பில் பேசுகிறார். 11 மணிக்கு ஜேர்னி ஃப்ரம் பெயின் டு பவர் டாக்டர் வித்யா ஹரி ஐயர். அதே போல ஒவ்வொரு நாளும் அவர் பேச்சுக்கள் இருக்கின்றது. தியானத்தின் பிறகு எல்லாரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து சேகர், நீங்க பேசுங்க. டைம் பாஸ் பண்ணுது. எல்லாரும் நீங்க விரைவாக பேசுங்க. நன்றி நன்றி. நான் சுருக்கமாக பேசுகிறேன். டாக்டர் பவுல், உங்கள்கிட்ட நான் ஒரு பேஷண்டாக கதைக்கிறேன். இப்போ டிமென்ஷியா பற்றி கதைச்சிங்க. எனக்கும் பயங்கர ஞாபக மறதி. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதல் 3 மாதத்துக்கு முதல் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். அது பிறகு பயங்கர ஞாபக மறதி. அதோட ஒரு நடுக்கம், ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாத நிலைமை. இது இப்போ இன்னும் நான் இந்த ஜிபிட்ட காட்டையில் இன்றைக்கு எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. இது கொஞ்சம் டிமென்ஷியான்ற கதை கேட்க எனக்கு அப்படி இருக்குமோன்னு நான் ஒரு சந்தேகம், ஒரு இதாக இருக்கு. இதை பற்றி நீங்க சுருக்கமா எனக்கு ஒரு விட சொன்னா சரி டாக்டர். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. போல் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. ஆமாம், தளத்துல நேரமாகி விட்டதுனால நீங்க போன் நம்பரை எடுத்து சேகர், நீங்க போன் நம்பரை சிறியாட்ட எடுத்து நீங்க ஐயாவோட தொடர்பு கொண்டுங்க. நல்ல வடிவம் அழகாக கதைக்கலாம். சரியா?
தேங்க்யூ இதுல தேங்க்யூ கொஞ்சம் தேங்க்யூ கதைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே தேங்க்யூ குறை விளங்க கூடாது, நீங்க இல்ல குறை இல்ல விளங்க கூடாது. நிச்சயமா இல்ல அது நன்றி நன்றி இந்த சந்தர்ப்பம் தனியாக தந்ததுக்கு அழகாக கதையுங்கோ. நன்றி 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 நன்றி. நன்றி தேங்க்யூ. அடுத்து பாபு சண்முகநாதன் ஐயா பேசுங்க. வணக்கம் போல் மாஸ்டர். இன்றைய பேச்சு திறமாக இருந்தது. மிக்க ஆராய்வு கட்டுரைன்னு தான் நீங்கள் தொடங்கினால் நிச்சயமா இது ஒரு ஆராய்வு கட்டுறதா. நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்களை தந்திருந்தீர்கள். ஆனால் என்று கூறக்கூடாது. இதுல இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கின்றன போல எனக்கு இருக்கின்றது. என்ன பொறுத்தல குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரி போல இருக்கிறது. அதாவது இந்த வடிவேல் சொல்ற வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அது வரும் ஆனால் அது வராது, இது இருக்கும் ஆனால் அது இருக்காது, அது உண்டுதான் ஆனால் அது இல்லை என்பது போல நீங்கள் சொன்ன இதுல இருந்து நான் கூறவில்லை, என்னுடைய மனதிற்கு ஏற்படுறதான் நான் சொல்றேன். நீங்கள் கூறியதெல்லாம் நல்ல தகவல்கள் ஐயா, நல்ல தகவல்கள். உயிர் என்றது எங்க இருக்குது என்றதை இப்போ ஒரு பிரச்சனையா நான் யோசிக்கின்றேன். உங்களோட பேச்சு கேட்டா பிறகு இன்னும் போக போக நிச்சயமா இது தெளிவா அடைவேன் என்று நினைக்கின்றேன் மாஸ்டர். என்னுடைய பதில் இதுக்கு என்ன அப்படின்னா, உங்களை சிந்திக்க பண்றது தூண்ட பண்றதுதான். அதுல நான் பெரிய விஞ்ஞானியா அல்லது இதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இல்லை, உங்களை மாதிரி தான் நானும். நான் தெரிந்த தகவல்களை சொல்லி உங்களை இப்போ நான் திருமூலரை இப்போ ஒரு விஷயத்தை சொன்னேன். இப்போ இனி உங்களுக்கு அதை எடுத்து படிக்கணும்னு ஒரு ஆசை வரும். படிக்காதவங்க ஏற்கனவே இப்போ எங்கட நவரத்ன மாஸ்டர் மாதிரி இதில் ஏற்கனவே படித்து கரைச்சி குடிச்ச ஆக்கள்லாம் இருக்கிறீங்க. நான் அவங்களுக்கு சொல்லலை, மற்றவங்களுக்கு தூண்டுகோல் தான். அப்போ இனி நீங்கள் போய் பார்ப்பீங்க இந்த வீடியோவில், இந்த இதுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உந்துதல் தானே தவிர மற்றபடி இது முடிவான விஷயம் அல்ல. நிச்சயமா நான் சாமோட வீடியோ பார்க்க விட நான் ஜோதிச்சிட்டேன். சாமோட வீடியோஸ் நீங்க சொன்னது நிச்சயமா. நன்றி 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 ஐயா. அடுத்து மைதிலி சக்திதாசன் அம்மா பேசுங்க நீங்க. வணக்கம் எல்லோருக்கும். மன்னிக்க வேண்டும் நான் வீடியோக்கு வர முடியாததற்கு. டாக்டர் பால் ஜோசப் ஐயா, ஒரு அருமையான டாபிக்கை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயம். எனக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல டாபிக்ல நீங்க நல்ல ஃப்ளோவா பேசிட்டு இருக்கப்போ அந்த டைம்னு சொல்லி 30 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொல்றதை விட நம்ம 1/2 மணி நேரம் அப்புறம் நம்ம அலட்டுறோம் கேள்வியும் சும்மா கருத்து சொல்லத்தையும். அதை வேணா அந்த செஷனை நிப்பாட்டிட்டு உங்களுடைய உரையை தொடர விட்டுருக்கலாமேங்கிறது தான் எனக்கு மனக்கு குறைவா இருந்தது. எனிவே இந்த மாதிரி நல்ல டாபிக் வர்றப்போ ப்ளீஸ் இந்த ஆர்கனைசர்ஸ் அதுக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுத்துட்டு வேணி கொஸ்டின் ஆன்சர் வேணா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாங்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாமேங்கிற மாதிரி தோணித்து அடுத்த முறை நீங்க உங்களோட முறையை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி நன்றி மைதிலி அம்மா. நிச்சயமா நாங்க அடுத்த முறையில இருந்து வேற மாதிரி இதை செய்வோம். என்னடா அன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கொண்டு போய் வேறதும் எங்களுக்கு தெரியாது. அப்ப இனி தெரியும் தானே என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி உங்களோட ஆதங்கங்கள் அடுத்த முறையில இருந்து நிறைவேற்றப்படும். கவலை வேண்டாம் மைதிலி அம்மா, நன்றாக இருங்கள். அடுத்த முறையிலிருந்து நீங்க கேள்விகளுக்கு தயாராக இருங்கோ. நன்றி நன்றி. சரியாம்மா பேசிட்டீங்க தானே? ஓகே. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா பேசுங்க. டாக்டர் நீங்க 1/2 நிமிடத்துல சொல்லலாம். 1/2 நிமிடத்துல என்ன டிமென்ஷியான்னு சொன்ன கேள்வி வந்தது. டிமென்ஷியாண்டு சொற்பிறப்பியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுன்ற அர்த்தம் டோட்டல் மென்டல் ஃபெயிலியர் பட் ஸ்லோலி ப்ரோக்ரஸிவ். என்னன்னு சொன்னா மென்டல் இல்னஸ் ஸ்லோலி இல்லை, திடீரெண்டு பேரும் அதெல்லாம் பேய் பிசாசு பிடிச்சவன்னு தான் நான் ஏற்றுக்கொண்டார். அல்சைமர் என்றவர் தான் 1910ஆம் ஆண்டு இது ஒரு பிசிக்கல் டிசீஸ் என்று பிரெயின் டீஜெனரேஷன் கண்டுபிடிச்சார். அதனுடைய அதைத்தான் கொடுக்க விளங்கப்படுத்தினார். நான் இந்த பேச்சிலையும் குறிப்பிட்டிருந்தேன். டிமென்ஷியான்னு சொன்னா டோட்டல் மென்டல் ஃபெயிலியர் தான் எடுக்கணும். ஆனால் அது இப்ப கார்டிகல் டீஜெனரேஷன் முடிவெடுத்துட்டார். நன்றி. மீனாம்பியும் கை போட்டுட்டு மீனாம்பியம்மா நீங்க கை போட்டு போயிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒருக்கா பேசுறேன்டா வாங்க பேசுங்க, நாங்க நிறைவு செய்யலாம். பேசுங்க. இருக்கிறீங்களா? போல இருக்க முடிக்கலாம். நாங்கள் இல்லையென்று நினைக்கிறேன், அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் இப்பொழுது தளத்தை ஸ்ரீஸ்கந்தர் ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். நல்ல அருமையான பேச்சு போல ஐயா. நீங்க இதனுடைய பகுதிகளை அழகாக
தெளிவுபடுத்தி செல்லுங்கள். தெளிவுகள் எல்லாம் வரும், இனித்தான் வரும். ஏனென்றால் இது ஆரம்பம் என்றபடியே எங்களுக்கும் தெளிவுகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நல்ல விஷயம். நீங்க சுருக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா சொல்லுங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான் சொல்லணும் என்று இல்லை, அரை மணி நேரத்துல சொல்லிட்டு சில கேள்விகளுக்கு இடத்தை கொடுத்தா போதியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நான் தளத்தை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. மிகவும் நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக டாக்டர் பால் ஜோசப்